நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும், சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சீர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். நிகம்பல யாகத்தில் எதுக்கு சாமி கடைசியாக நீங்கள் அந்த மிளகாவத்தில் போடுறீங்க? மிளகாவத்தில் போடுறதுக்கு என்ன காரணம்? அது ஒன்றா நம்ம கிச்சனில் வணக்கும் பொழுதே பயங்கர காந்தல் கமரில் அடிக்கும். அது நல்லதா மனித உடம்புக்கு? எதுக்கு நீங்கள் அதை போடுறீங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, மிச்சம் எந்த யாகத்துக்கும் அது போட மாட்டாங்க. இப்போ அது இது சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம அது என்னது ஊமத்தங்க, இது மாதிரி மிளகாவத்திலும் யாரையும் போட்டு எந்த யாகத்தையும் கறுக்க மாட்டாங்களே, ஏன் நீங்கள் இதை பண்ணுறீங்க? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த யாகம் எந்த யாகம்? நிகம்பலா யாகம். அதர்வண வேதத்தில் செய்யக்கூடியது. அதர்வண வேதம் என்பது உக்கிரமான ஒரு வேதம். ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் 4 வேதத்தில். அதர்வண வேதத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு யாகம்தான் இந்த நிகம்பலா தேவி யாகம். அது ஏன் அப்படின்னா, நெருப்பு என்பது பொதுவாகவே என்னாகும், தொட்டால் சுருக்குன்னு சுடுது இல்லையா? ஏன் அந்த உணர்வு சூடாக இருக்குது? அதுலேருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு என்ன பண்ணுது, அதிக உக்கிரமாக இப்போ அந்த முள்ளை விட ஷார்ப்பாக இருக்குது. அப்போ நெருப்பு கையில் படும்போது நமக்குள்ளே குத்துது, குடையுது, எரியுது, கொப்பளிக்குது. அப்போது இந்த சூட்டையே நம்ம தாங்க முடியல. அப்போ அந்த சூட்டுக்கு மேலே இன்னும் சூடு கொடுக்கணும். எப்படி சூட்டுக்கு மேலே சூடு கொடுக்கணும்? எப்படி கொடுப்பீங்க? பெட்ரோல் ஊற்றலாமா? நெய்யை ஊற்றலாமா? இதெல்லாம் நெய்யை ஊற்றும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல உங்களுக்கு ஜுவாலை அதிகமாகும், பட் உக்கிரம் அதிகமாகாது. ஸோ அந்த நெய்யோடைய பரப்பளவு எந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் அந்த அளவுக்கு என்ன ஆகும், அந்த தீயின் தன்மை பெருக்கெடுக்குமே தவிர அதை உள்ளுக்குள்ளே என்ன ஆகாது, உக்கிரமாகாது. அப்போது நிகம்பலான்னு சொல்லக்கூடிய அந்த நெருப்பை என்ன பண்ணுறோம், உக்கிரப்படுத்தணும். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும்ன்றாங்க இல்லையா? அது மாதிரி இந்த யாகத்தில், அதாவது இந்த நிகம்பலா என்று சொல்லக்கூடிய இந்த அதர்வண வேதத்தில் செய்யக்கூடிய யாகத்தில் மிளகாய் வற்றல் போடும் பொழுது, மிளகாய் அந்த நெருப்பில் உள்ளே போடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த நெருப்பு தூண்டப்படுகிறது. ஜுவாலை அல்ல, ஜுவாலைங்கிறது வேறு, நெருப்புங்கிறது வேறு. நெருப்பு தான் ஜுவாலையாக மாறுது. ஸோ அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்து விட்டு எரியக்கூடிய அந்த கங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கங்குன்னு சொல்லக்கூடிய அந்த நெருப்பு என்ன ஆகுது, அதிகமாகுது. இப்போ அந்த இடத்துல என்னாகும், பர்னிங் கண்டென்ட், எரியும் சக்தி அதிகமாகும். இப்போ அந்த எரிச்சல் அதிகமாகும் போது அங்கே அந்த நெருப்பு உக்கரமாகும். இப்போ அந்த உக்கரம் அடையும் பொழுது என்ன செய்யும், அதில் ஒரு விஷத்தன்மை வரும். ஸோ அந்த விஷத்தன்மை தான் இது அந்த மிளகாயோடைய வரக்கூடிய நெடின்னு சொல்லுவாங்க. ஒரு மிளகாய் போட்டாலே என்ன ஆகும், நெடி அடிக்குது இல்லையா? இங்கே நிறைய போடுறோம். அப்போ அந்த நெடின்னு சொல்லக்கூடிய அந்த நெடி வராமல் அங்கே ஏன் நிற்குதுன்னா, அதுதான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு யாகம், ஒரு சக்தி, ஒரு மந்திரம், ஒரு என்ன சொல்கிறது, மந்திர சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த அதர்வண வேதத்திலிருந்து சில ஷரத்துக்களை நாம் வாயில் வழியாக உச்சரிக்காமல் மனதுக்குள்ளேயே நாம் என்ன பண்ணுறோம், மனசுக்குள்ளேயே சொல்லுவோம். அப்போ அது உக்கரமடைந்து அந்த மிளகா வற்றல், அதாவது வரமிளகாய் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருள் அந்த தீக்குள், நெருப்புக்குள் என்ன ஆகுது, எரியும் பொழுது அந்த நெருப்பில் இருக்கக்கூடிய ஆதி மூலம் என்று சொல்லக்கூடிய அந்த கங்கு குளிர்ந்து விட்டு எரியுது. அப்போ அங்கே தான் என்ன ஆகுது, இறைநிலை கிடைக்கும். இறைநிலைன்னு சொல்லக்கூடிய நிகம்பலா அங்கே பிரசன்னமாகறாங்க. பிரசன்னமாகறதுனால தான் உங்களுக்கு அந்த நெடி அடிக்காது. விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது வேறு ஒன்று காரணம் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் விஞ்ஞானத்துக்கு மேலே சில விஷயங்கள் இருக்குது, அதுதான் இறைநிலை. ஸோ அந்த இறைநிலை உணர்வதற்காக நமக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு யாகம் தான் இந்த நிகம்பலா யாகம். இதெல்லாம்
ரொம்ப செய்கிறதெல்லாம் ரொம்ப ரேருங்க, யாரும் அதிகமாக பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான இடங்களில் பண்ணுவாங்க. நாங்கள் எங்களுக்கு கிடைத்த ஒரு அருள், ஒரு ஆசீர்வாதத்தின் மூலியமாக எல்லா வாரங்களிலும் இந்த நிகமலா யாகம் நாங்கள் மாலை நேரத்தில் பண்ணுறோம். அதனால் கேள்வி அதிகமாக நம்ம, அதாவது என்னென்னா, மேலே மேலே கேள்வி கேட்குறத விட நம்ம அதை உணரணும். அப்போ நீங்கள் நேரில் வந்து உட்காரணும். அப்போ நீங்கள் அதை வந்து உணர முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் நமக்கு திருப்தி அடைவோம், ஏன் திருப்தி கிடைக்காது. ஆகவே உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து உணர்வோடு நாம் ஒன்று செல்ல வேண்டும். அப்பொழுது தான் நம்ம வந்து ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள முடியும். இறைநிலையோடு நாம் ஒன்றிணைய முடியும். இறைநிலையோடு ஒன்று அணைந்தால் என்னாகும்? முக்தி கிடைச்சிடும். அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஆகவே தங்கள் சித்தம் என் பாக்கியம் சொல்கிற மாதிரி நீங்கள் எப்போ முடிஞ்சாலும் வந்து இந்த யாகத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாய்ராம். நற்பவி.